ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் தகவல். டைம்ஸ் நவ், CNN ஆகியன வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என தகவல். மேற்கு வங்கத்தில் 150 முதல் 175 இடங்கள் வரை பிடித்து பாஜக முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு. அசாமில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தகவல். உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி திமுக அரசியல் ஆதாயம் தேடுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மேற்கு வங்காளத்தில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவு. காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தல் முடிவு வெளியாக 4 நாட்கள் உள்ள நிலையில் சீரடி சாய்பாபா கோவிலில் வழிபாடு செய்தார் தவேக தலைவர் விஜய். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்று NDTV, பீப்புள்ஸ் பல்ஸ், ரிபப்ளிக், பிமார்க் நிறுவனங்களின் கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ளது. டைம்ஸ் நவ், CNN நிறுவனங்களின் கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்துள்ளன. NDTV, பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 18 முதல் 24 இடங்களை பிடிக்கும் என்றும் நாம் தமிழர் கட்சி 2 முதல் 6 இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ரிபப்ளிக் டிவியின் பிமார்க் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளை பிடித்து ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதிமுக 65 முதல் 80 இடங்களை பிடிக்கும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் 16 முதல் 26 இடங்களை பிடிக்கும் என்றும் நாம் தமிழர் கட்சி 1 முதல் 6 இடங்களை பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவியின் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 122 முதல் 132 இடங்களை பெறும் என்றும் அதிமுக கூட்டணி 87 முதல் 110 இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 10 முதல் 12 இடங்களை பிடிக்கும் என்றும் நாம் தமிழர் கட்சி 6 இடங்களை பிடிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 75 முதல் 95 தொகுதிகளை மட்டுமே பிடித்து ஆட்சியை இழக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி 128 முதல் 147 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளது. CNN வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 103 முதல் 113 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி 114 முதல் 124 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. JVC நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 75 முதல் 95 தொகுதிகளில் வென்று ஆட்சியை இழக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி 128 முதல் 147 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளது. அசாமில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என்றும் கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 30 தொகுதிகள், கேரளத்தில் 140 தொகுதிகள், அசாமில் 126 தொகுதிகள் ஆகியவற்றிற்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் ஏப்ரல் 23ஆம் நாளும், 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளில் இன்றும் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு அன்றே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. வாக்களித்து வெளியே வந்த பொதுமக்களிடம் தனியார் நிறுவனங்கள் நடத்திய நேர்காணலின் அடிப்படையில் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளன.
பிமார்க் நடத்திய கருத்து கணிப்பில் கேரளத்தில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் இடது ஜனநாயக முன்னணி 62 முதல் 69 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 71 முதல் 79 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. பாஜக 150 முதல் 175 தொகுதிகள் வரை கைப்பற்றி அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளது. பிமார்க் நடத்திய கருத்து கணிப்பில் அஸ்ஸாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பாஜக 82 முதல் 94 தொகுதிகள் வரை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் 30 முதல் 40 தொகுதிகள் வரை பெறும் என தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலம் திமுக அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்று உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு சாலையை திறந்து வைத்த போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்றார். 2ஆம் நாளான இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி பரேகா விருந்தினர் மாளிகையிலிருந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அதன் பின்னர் உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு சாலையை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக தொகுதி கிடைப்பதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்றும் நாடாளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியும் திமுகவிற்கு உடந்தையாக குரல் எழுப்பியது என்றும் உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலம் திமுக அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகளும், பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகளும் பதிவானது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சோடச உபசார முறையில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்றார். நேற்று அங்கு நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 1050 கோடி மதிப்பீட்டில் பணி நிறைவடைந்த 48 திட்டங்களை தொடங்கி வைத்தார். ரூபாய் 5300 கோடி மதிப்பிலான 112 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் அங்கு நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து பரேகா விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி பரேகா விருந்தினர் மாளிகையின் பிரதான நுழைவாயிலில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்களை சந்தித்தவாறு ரோட் ஷோ நடத்தினார். அப்போது ஏராளமான பொதுமக்கள், பாஜக தொண்டர்கள் உற்சாகத்துடன் மலர்களை தூவி வரவேற்றனர். காசி விஸ்வநாதர் கோவிலை அடைந்ததும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி காசி விஸ்வநாதருக்கும் அபிஷேகம் செய்து நாட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்காக பிரார்த்தனை செய்தார். மேலும் சோடச உபசார முறையில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். தேர்தல் முடிவு வெளியாக இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக மகாராஷ்டிரா சென்று அங்கிருந்து சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்றார். தேர்தல் முடிவு வெளியாக இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்ற விஜய் பாபாவின் பாதத்தை தொட்டு மனமுருக வேண்டி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் விஜயுடன் சீரடி சாய்பாபா கோவிலுக்கு 2 பெண்கள் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த பெண்கள் யார் என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விஜயுடன் இந்த பயணத்தில் அவரது வாகன ஓட்டுநர் ராஜேந்திரன், தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், உதவியாளர் ஜெகதீஷ், பாதுகாவலர் நயீம் உள்ளிட்டோர் சீரடி சென்றனர். அதில் விஷ்ணு ரெட்டி, நேத்ரா ரெட்டி, நேகா ரெட்டி ஆகிய 3 பேரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தென் உள் கர்நாடகம் மற்றும் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும், இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும்
அதேபோல் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழையும், மே 1ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 2ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு மண்டலத்தில் 35 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார். கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றி கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தற்போது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளிப்பது தனது கடமை என கூறிய அவர், சிபிஐ விசாரணை தொடங்கிய பின்னரே அது நியாயமாக நடைபெறுகிறதா என்பது தெளிவாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் முழுமையான உத்தரவு இன்னும் வெளியாகவில்லை எனவும் கடைசி பகுதி மட்டும்தான் வாசிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை தாம் நெருக்கடியாக பார்க்கவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். மேலும் 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு நடந்த விவகாரங்களை பிரித்து மறைத்து அரசியல் நோக்கத்துடன் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பது உறுதி என்றும் மேற்கு மண்டலத்தில் 35 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர்ந்திட சிதம்பரம் அங்காளம்மன் திருக்கோவிலில் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தளபதி மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர்ந்திட கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் திருக்கோவிலில் தெய்வீக பக்தர்கள் பேரவை சார்பில் மக்கள் தீர்ப்புடன் தெய்வங்களின் ஆசி வேண்டி சிறப்பு அர்ச்சனை மற்றும் மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தெய்வீக பக்தர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஜெமினி எம்.என். ராதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர்கள் ஆர். சம்பந்தமூர்த்தி, செல்வகுமார், பொதுச் செயலாளர்கள் வேல்முருகன், செந்தில்குமார், விஜயகுமார், ரகோத்தமன், டிரைவர் ரவி, பிரபுபால், மணி, பரணி, விக்கி, சீனிவாசன், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டு மண்சோறு சாப்பிட்டு சிறப்பு அபிஷேக அர்ச்சனையில் கலந்து கொண்டு காணிக்கை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக தெய்வீக பக்தர்கள் பேரவை நிறுவன தலைவர் ஜெமினி எம்.என். ராதா தெரிவிக்கையில், அந்த நேரத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய துணைவியார் அம்மையார் துர்கா ஸ்டாலின் ஒவ்வொரு கோவிலாக சென்று ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டனர். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து இறைவனுடைய அருளோடு நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்பார்கள். வேலூரில் வெயில் சுட்டரிக்கும் நிலையில் கர்ப்பிணிகள், முதியோர்கள், சிறார்கள் போதிய அளவிற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் மாறன் பாபு தெரிவித்தார். சுட்டரிக்கும் வெயிலுக்கு பெயர் போன வேலூரில் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் மாறன் பாபு ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கர்ப்பிணிகள், முதியோர்கள், சிறார்கள் பெருமளவில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நண்பகல் வெயிலில் வர வேண்டாம் என்றும், கர்ப்பிணிகள், முதியோர்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும், சிறார்களுக்கு அதிக அளவில் உடல் சூடு ஏற்பட்டால் குளிர்ந்த இடத்தில் அமர வைத்து ஈரத்துணியால் துடைக்க வேண்டும் என்றும் மருத்துவர் மாறன் பாபு தெரிவித்தார். மேலும் குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில் அம்மை நோய் மற்றும் தட்டம்மை நோய் தாக்கம் ஏற்படும் போது பெற்றோர்கள் போலி மருத்துவர்களிடம் மருத்துவம் பார்க்க வேண்டாம் எனவும், சிறார்களுக்கோ முதியோர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை என்றால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அரசு மருத்துவமனைக்கும் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் மாறன் பாபு தெரிவித்தார். தனியாக அந்த படிக்காத டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் அம்மைக்குன்னு ஊசி எல்லாம் போடக்கூடாது. ஸோ அம்மைக்கோட அறிகுறி இருந்ததுன்னா அருகில் ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அம்மையான இருக்கிற குழந்தைய வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய நீர் ஆகாரம் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் ஏதாவது இருந்ததுன்னா ஜுரத்துக்கு இந்த நமைச்சல் இருக்கும் அந்த அம்மை இருக்கும்போது அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து நல்லா நீர் ஆகாரம் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தாவே இந்த வைரஸ்னால் வர நோய் அம்மையெல்லாம் வந்து அதுவே 5 நாள்லேருந்து 7 நாள், அதிகபட்சம் 10 நாளுக்குள்ளே குணமாகிடும்.
முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியை திமுகவில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கோவில்பட்டியில் ஜான் என்பவர் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மதுரையை சேர்ந்த ஜான் என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முகா நகரில் தங்கி மோட்டார் வாகன உரிமம் பெறுவது, புதுப்பித்தல், ஓட்டுநர் உரிமம் பெறுவது தொடர்பான ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியை திமுகவில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி தாமஸ் நகரில் 100 அடி உயரமுள்ள செல்போன் டவரில் பெட்ரோல் கேனுடன் ஏறிய ஜான் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவலர் மாரியப்பன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பெட்ரோல் கேனை கீழே போட வைத்தனர். இருப்பினும் வெயில் அதிகமாக இருப்பதால் தன்னால் இறங்க முடியவில்லை என ஜான் தெரிவித்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் செல்போன் டவர் மீது ஏறி ஜானை பத்திரமாக கீழே இறக்கினர். அதன் பின்னர் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஜாதி, மதம் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் வெளியில் திரைப்பட நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஜாதி, மதமற்றவர் என சான்று பெற்ற பின் உயர்நீதிமன்றம் வளாகம் முன்பு நடிகர் பார்த்திபன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜாதி, மதம் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என பல தலைவர்கள் கூறியுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நான் செயல்படுத்த முன்னெடுக்கும் போது ஏன் இவ்வளவு பிரச்சனை செய்கிறார்கள் என பலர் கேள்வி எழுப்பியதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். மேலும் ஜாதி, மதம் தேவை என்பவர்களை தவறாக சொல்லவில்லை. இது ஒரு புதிய விழிப்புணர்வு முயற்சி எனவும், திரைத்துறையில் முதலில் ஜாதி, மதமற்றவர் என சான்று வாங்கியுள்ளேன் எனவும் இயக்குனர் விக்ரமன் கூட கால் செய்து உங்கள் லிஸ்டில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். இந்த சான்றிதழ் பெறுவதற்கு ஒரு பெரிய லிஸ்ட் ரெடியாகி உள்ளது எனவும், முதலில் இது போன்ற சான்றிதழ் வாங்க முடியுமா என்பது தெரியாது. மேலும் இதை வாங்க கஷ்டமாக இருந்தது என்றும் நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். அரக்கோணம் நகர மளிகை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறக்கப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில இணை செயலாளர் சி.ஜி. எத்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர மளிகை வியாபாரிகள் சங்கம் சார்பில் மே தினத்தினை முன்னிட்டு மளிகை கடைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில இணை செயலாளர் சி.ஜி. எத்திராஜ் கலந்து கொண்டு சுமார் 1000 பேருக்கு அறுசுவை பிரியாணி வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செயலாளர் சி.ஜி. எத்திராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரக்கோணத்தில் ஆண்டுதோறும் மே தினத்தை முன்னிட்டு மளிகை கடையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பிரியாணி வழங்க வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் நலன் கருதி நகரத்தின் முக்கிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறக்க அரக்கோணம் நகர மளிகை வியாபாரிகள் சங்கம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும், விரைவில் நீர்மோர் பந்தல் திறக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதில் பொருளாளர் மகாதேவன், செயலாளர் ராஜேஷ் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இன்று பிரியாணி அளித்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். இது தொடர்ந்து செய்வோம். மேலும் இந்த கோடை காலத்துக்கு முன்னிட்டு வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளதால் நகரின் முக்கிய பகுதிகளில் மோர் பந்தல் திறந்து நகர மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்யலாம் என்றுள்ளோம். அதை இந்த பிரியாணி செய்து விநியோகம் செய்ய உதவி செய்த எல்லா நகர மளிகை வியாபார சங்க உறுப்பினர்களும் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றி. கோவையில் பிஜிஎம் மருத்துவமனையில் புதிய டிஸ்பெப்சியா ஆராய்ச்சி சென்டரை ஆஸ்திரேலிய அமைச்சர் முபாரகி திறந்து வைத்தார். கோவையில் அமைந்துள்ள பிஜிஎம் மருத்துவமனையில் பிஜிஎம் டிஸ்பெப்சியா ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அலானா, தற்போதைய அமைச்சர் முபாரகி மற்றும் டாக்டர் ஜெகதீஷ் ஆகியோர் பங்கேற்று பிஜிஎம் டிஸ்பெப்சியா ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் பேசினார். அப்போது பிஜிஎம் டிஸ்பெப்சியா ஆராய்ச்சி மையமும் தமிழகத்திற்கே முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாக இருக்கும் என்றும், அஜீரண கோளாறு காரணமாக வயிற்றுவலி, வாயு தொல்லை, வயிறு பொறுமல், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகளால் பலர் அவதிப்படுகின்றனர் எனவும்,
சாதாரணமாக மேற்கொள்ளப்படும் எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைகளில் பல நோயாளிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் கண்டறியப்படாமல் சிகிச்சை வழங்குவது சவாலாக உள்ளது என்றும், இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் புதிய டிஸ்பெப்சியா மையத்தில் மேம்பட்ட கருவிகள் மற்றும் ஆய்வு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்றும், இதன் மூலம் குடலில் உள்ள நல்ல மற்றும் கெட்ட பாக்டீரியாக்களின் சமநிலையை ஆய்வு செய்து அதற்கேற்ற சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நடிகர் விஜய் தனது ரசிகர்களை தூண்டிவிட்டு செயல்பட்டு வருகிறார் என்றும், அதனை காவல்துறையினர் முறியடிக்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரை எதிரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் தலைமையில் கட்சியினர் 25க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். அதில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளான 4ஆம் தேதி நடிகர் விஜய் தனது ரசிகர்கள் மூலம் கலவரத்தை தூண்ட இருக்கிறார் என்றும், இவர் பின்னணியில் RSS மற்றும் அமித்ஷா ஆகியோரின் தூண்டுதலின் பெயரில் கலவரத்தை தூண்டி மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் விஜய் செயல்படுகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தைகளை விஜய் தவறாக வழிநடத்தி வருவதால் அவருக்கு மருத்துவ கவுன்சிலிங் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் எனவும், கலவரத்தை தூண்டும் நடிகர் விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை கைது செய்ய வேண்டும் எனவும் மனுவில் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு, கூடுதலாக துணை ராணுவம், ஆயுதப்படை ஏந்திய காவல்துறை அங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்று டிஜிபியோடமும் தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் இந்த புகார் மனுவை சமர்ப்பிக்கிறேன். கொடைக்கானலில் காலநிலை மாறியதில் திடீரென மழை பெய்ததால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இன்று காலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நண்பகல் வேளையில் சட்டென்று மாறிய காலநிலையால் கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் மலையில் நனைந்தபடி படகு சவாரி செய்தனர். குறிப்பாக கொடைக்கானல் பேருந்து நிலையம், ஏரி சாலை, நாயுடுபுரம், மூன்றிக்கல், அண்ணா சாலை, சீனிவாசபுரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளான வில்பட்டி, அட்டவம்பட்டி, பல்லங்கி, கோவில்பட்டி போன்ற கிராம பகுதிகளிலும் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வால்பாறையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் மின்சாரம் 2 மணி நேரமாக துண்டிக்கப்பட்டது. சோலையார் எஸ்டேட் பஜார் பகுதியில் மின்கம்பம் மீது மரம் விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்து மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் வீடுகளின் கூரைகளும் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் பல்வேறு தேயிலை தோட்ட பகுதிகளில் நிழல் மரங்களும் முறிந்து விழுந்தது. ஒட்டப்பிடாரம் அடுத்த பசுவந்தனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தவல்லியம்மாள் உடனுரை கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் திருத்தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அடுத்த பசுவந்தனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தவல்லியம்மாள் உடனுரை கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் வீதியுலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று திருத்தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்னர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கோவில் செயல் அலுவலர் வள்ளிநாயகம், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ராமானுஜம் கணேசன், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ ஆனந்தவல்லியம்மாள் உடனுரை கைலாசநாதரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் அடுத்த ஐயர்மலையில் அமைந்துள்ள 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவினை முன்னிட்டு தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த ஐயர்மலையில் சுரும்பார் குழலி உடனுரை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் மலைக்கோவில் அமைந்துள்ளது. பச்சை, சிவப்பு உள்ளிட்ட 8 வண்ண கற்களின் நடுவே 9வது ரத்தினம் கற்கள் உள்ள மலையில் சுயம்பு லிங்கமாக ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் காட்சியளிக்கிறார்.
மேலும் அப்பர், திருவாசகர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பாடப்பட்ட 274 சிவாலயங்களில் 64வது தேவார சிவஸ்தலமாக விளங்குகிறது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ ரத்தினகிரீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி ரத்தினகிரீஸ்வரர் உற்சவர் அம்மாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் நந்தி, கைலாசம், ரிஷபம், காமதேனு, சிம்மம், சேஷம், பல்லாக்கு உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவின் 9ஆம் நாளான இன்று சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக சுவாமி ரத்தினகிரீஸ்வரர் உடனுரை சுரும்பார் குழலி அம்மனுக்கு பால், இளநீர், தயிர், நெய், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமிகள் எழுந்தருளினர். விழாவில் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலைப்பாதையை 3 நாட்கள் தேர் சுற்றி வந்து 1ஆம் தேதி மாலை தேர் நிலையில் நிறுத்தப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் கூத்தாண்டவர் திருவிழா 27 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 3ஆம் தேதி மகாபாரத சொற்பொழிவுடன் தொடங்கி விழா விமரிசையாக நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு திருவிழாவின் நிறைவு நாளான இன்று கூத்தாண்டவர் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் வேடந்தவாடி, மங்களம், அவலூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களும் திருநங்கைகளும் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, சென்னை, மும்பை, விழுப்புரம், மேல்மலையனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு கற்பூரம் ஏற்றியும் நடனமாடியும் கூத்தாண்டவரை வழிபட்டனர். மேலும் தாலி கட்டுதல், நடன போட்டி, அழகு போட்டி ஆகியவற்றில் பங்கேற்று சிறப்பித்தனர். திருவையாறில் அமைந்துள்ள ஐயாரப்பர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவையாறில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அறம் வளர்த்த நாயகியம்மன் சமேத ஐயாரப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக நாயகியம்மன் சமேத ஐயாரப்பர் சிறப்பு அலங்காரத்தில் நேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது ஐயாரப்பா போற்றி, அறம் வளர்த்த நாயகியை போற்றி என கோஷங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அறம் வளர்த்த நாயகியம்மன் சமேத ஐயாரப்பரை வழிபட்டனர். தேர் திருவிழாவை தொடர்ந்து வருகின்ற 2ஆம் தேதி சப்தஸ்தான விழா நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் தகவல். டைம்ஸ் நவ், CNN ஆகியன வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என தகவல். மேற்கு வங்கத்தில் 150 முதல் 175 இடங்கள் வரை பிடித்து பாஜக முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு. அசாமில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தகவல். உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி திமுக அரசியல் ஆதாயம் தேடுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மேற்கு வங்காளத்தில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவு. காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தல் முடிவு வெளியாக 4 நாட்கள் உள்ள நிலையில் சீரடி சாய்பாபா கோவிலில் வழிபாடு செய்தார் தவேக தலைவர் விஜய். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.